42வது காரிகை. உபாயேன நிக்ருண்ணியாத் விக்ஷிப்தம் காமபோகயோஹ சுப்ரசன்னம் லயே சைவ யதா காமோ லயஸ்ததா. ஞானத்தை அடைதலும் ஞான நிஷ்டையை அடைதலும் மனதினுடைய நிக்கிரகத்தை பொறுத்தது என்று கௌடபாதர் கூறியதற்கு பின், மனோ நிக்கிரகம் செய்ய சாமான்யமான ஒரு சாதனம் பேசப்பட்டது. அந்த சாதனம் விடாமுயற்சி, மனம் தளராத முயற்சி, ஸ்ரத்தை, நம்பிக்கை. கதையின் மூலமாக அதை 41வது காரிகையில் கூறினார். பிறகு 42வது காரிகையிலிருந்து 45வது காரிகை வரை முயற்சியானது எப்படி இருக்க வேண்டும் என்று பேசுகின்றார். தியானம் என்ற சாதனைக்கு யோக சாஸ்திரத்தில் 4 தடைகள் பேசப்பட்டிருக்கின்றது. அந்த 4 தடைகளை இங்கு அறிமுகப்படுத்தி அந்த தடைகளிலிருந்து நீங்குவதற்கான உபாயத்தை ஆசிரியர் பேசுகின்றார். ஆகவே நாம் தியானத்துக்கு இடையூறாக இருக்கின்ற 4ம் அதை நீக்க உபாயத்தையும் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். அந்த 4ஐயும் சென்ற வகுப்பில் பார்த்தோம். விக்ஷேபக, லயக, கஷாயக, ரசாஸ்வாதக. அதில் 42வது காரிகையில் முதல் 2 தடைகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றது. விக்ஷேபமும் லயமும். சென்ற வகுப்பில் விக்ஷேபத்தை பார்த்து முடித்தோம். முதல் வரியில் மீண்டும் பார்த்தால், உபாயேன நிக்ருண்ணியாத், சொல்லப்போகின்ற உபாயத்தை துணையாக கொண்டு மார்க்கத்தின் வழியாக நிக்ருண்ணியாத், மனதை நிக்கிரகம் செய்ய வேண்டும். எதிலிருந்து? முதல் தடை என்ன? விக்ஷிப்தம் காமபோகயோகோ. இதைத்தான் நாம் விக்ஷேபக என்று சென்ற வகுப்பில் பார்த்தோம். விக்ஷேபம் என்பது தியானத்திற்கு வருகின்ற முதல் தடை. இந்த விக்ஷேபம் 2 விஷயத்தில், காம விஷயத்திலும் போக விஷயத்திலும். காம விஷயம் என்றால் நம்முடைய மனதினால் தோன்றிய எண்ணங்கள், போகம் என்றால் அனுபவத்தினால் தோன்றிய எண்ணங்கள். வெறும் அனுபவிக்காமல் மனதினுடைய எண்ணத்தினால் மட்டும் வருவது காமம். சில பொருள்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றோம், அதை பற்றிய வெறும் சங்கல்பம் மட்டும் இருப்பது காமம். போகம் என்றால் ஏற்கனவே அனுபவித்த ஒன்று மனதிற்குள் வந்து விக்ஷேபத்தை கொடுத்தல் என்று சிந்திக்கப்பட்ட விஷயத்தினாலும் அனுபவிக்கப்பட்ட விஷயத்தினாலும் மனதானது சஞ்சலப்படுவதுதான் விக்ஷேபம். அதைத்தான் இங்கு விக்ஷிப்தமான மனதை சொல்லப்போகின்ற உபாயத்தின் மூலமாக சரிப்படுத்த வேண்டும் என்று முதல் தடை விக்ஷேபம். இனி நாம் 2வது தடைக்கு இப்பொழுது செல்லலாம். அது 2வது வரியில் பேசப்படுகின்றது. 2வது தடை தியானத்திற்கு லயம்.
லயக. லயம் என்றால் உறக்கம், நித்ரா. மனதை அமைதிப்படுத்த நாம் அமர்ந்து தியானத்தில் ஈடுபடும் பொழுது முதல் தடையாக வருவது விக்ஷேபம், விதவிதமான சிந்தனைகள், ரஜஸினுடைய ஆதிக்கம். அதை குறைக்க வேண்டும், விக்ஷேபம் இருக்கக்கூடாது என்று அமைதிப்படுத்தும் பொழுது இந்திரியங்களினுடைய வியாபாரத்தை எல்லாம் நீக்கி அமைதிப்படுத்த வேண்டும் என்ற முயற்சிக்கு செல்லும் பொழுது அடுத்த தடையாக வருவது லயம். லயம் என்றால் உறக்கம். இப்போ தியானத்தில் நம்ம என்ன செய்து விடுவோம்? ஒன்றா அதிகமாக சிந்தித்து கொண்டு விக்ஷேபத்துடன் இருப்போம், அல்லது லயம் உறக்கம் வந்து விடும். அதைத்தான் இங்கு கூறுகின்றார். இரண்டாவது வரிக்கு சென்றால், சுப்ரசன்னம் லயே சைவ. லயே என்றால் உறக்கத்தினால், சோம்பலினால், தமசினுடைய ஆதிக்கத்தினால். சுப்ரசன்னம் என்றால் மனமானது அமைதியை அடைந்து விடுகிறது. சுப்ரசன்னம்னா செயலற்று இருக்கின்ற நிலை. எதற்கு என்றால் மனம். இங்கே ஒரு வார்த்தையை சேர்த்திக்கணும், சுப்ரசன்னம் மனக. அமைதியடைந்த மனதையும், எதனால்? அறிவினாலோ சத்துவ குணத்தினாலோ அல்ல, லயே லயத்தினால் அமைதியடைந்த மனதையும் என்ன செய்ய வேண்டும்? முன்னுள்ள சொல்லை எடுத்துக்கொள்ள வேண்டும். நிகிருண்ணீயாத், உபாயத்தின் துணை கொண்டு கட்டுப்படுத்த வேண்டும், நிகிரகம் செய்ய வேண்டும். லயே சுப்ரசன்னம் மனகச்சேவ உபாயேன நிகிருண்ணீயாத். அதாவது காமபோகத்தில் விக்ஷேபமடைந்த மனதையும் லயத்தினால் அமைதியை அடைந்த மனதையும் நிகிரகணம் கட்டுப்படுத்த வேண்டும். நிகிரகணம் என்றால் ஒழுங்குபடுத்துதல், ஒழுங்குபடுத்த வேண்டும். இப்போ இரண்டாவது தடைதான் சொல்லப்படுகின்றது. அதற்குரிய உபாயம் ஆசிரியர் பிறகு பேசுவார். 4 தடைகளில் 2 தடைகள் மட்டும் இந்த காரிகையில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இப்போ விக்ஷேபமான மனதையும் அமைதியடைந்த மனதையும் செயலற்று இருக்கின்ற மனதையும் நிகிரகணம் செய்ய வேண்டும். எதனால் சுப்ரசன்னமாக இருக்கின்றது? பிரசன்னம்னா அமைதி, சுப்ரசன்னம்னா முழுமையான அமைதியை அடைந்த மனதையும் நிகிரகணம் செய்ய வேண்டும். இங்கு எதனால் அப்படி மனது அமைதியை அடைந்தது? லயே, லயத்தினால். பிறகு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். மனதினுடைய அமைதிதான் நமக்கு முக்கியம். விக்ஷேபத்துடன் மனது இருக்கும் பொழுது நமக்கு துயரமாக இருக்கின்றது. அது லயத்தினாலேயோ அல்லது அறிவினாலேயோ ஏதோ ஒரு உபாயத்தினால் மனதானது சுப்ரசன்னம் ஆகிவிட்டால் அதை எதற்கு கட்டுப்படுத்த வேண்டும்? அது உறங்கிவிட்டால் விட்டுவிட வேண்டியது தானே என்ற சந்தேகம் வரும்பொழுது அடுத்த பகுதியில் கௌடபாதர் சொல்கின்றார், எவ்விதம் விக்ஷேபமானது தியானத்திற்கு தடையோ அதே போல் லயமும் தடை என்று சொல்கின்றார். காரணம் என்ன? மனது லயத்தில் உறக்கத்தில் இருக்கும் பொழுது ஒரு விதமான துயரத்தையும் நமக்கு கொடுக்காத காரணத்தினால் உறக்கத்திற்கு சென்ற மனதை ஏன் கட்டுப்படுத்த வேண்டும்? விட்டுவிட வேண்டியது தானே என்ற கேள்வி வரும்பொழுது அப்படி அல்ல, லயத்தையும் நாம் கட்டுப்படுத்த வேண்டும். காமமானது எப்படி அனர்த்த ஹேதுவோ அப்படியே உறக்கமும் அனர்த்தம் என்று சொல்கின்றார். அது கடைசி பகுதி. யதா காமக லயஸ்ததா. ரொம்ப சுருக்கமாக பேசுகின்றார். யதா காமக, எவ்விதம் காமமானது, அவ்வளவுதான் ஆசிரியர் சொல்லியிருக்கின்றார். நம்ம ஒரு வார்த்தையை சேர்த்திக்கணும். எவ்விதம் காமமானது அனர்த்த ஹேதுகு, நமக்கு கஷ்டத்தை கொடுக்கின்றதோ, அனர்த்தத்திற்கு காரணமாக இருக்கிறதோ.
அனர்த்தம்னா என்ன? நம்முடைய துயரத்துக்கு காரணமோ. அர்த்தம்னா நல்லது, அனர்த்தம்னா துயரம். இப்போ யதா காமகன காமமானது எப்படி அனர்த்தத்துக்கு நம்முடைய அனிஷ்டத்துக்கு காரணமோ, ததா லயக அவ்விதமே லயமும் காரணம். உறக்கமும் அனர்த்த ஹேதுகு. யதா காமக ததா லயக என்றால் என்ன? விக்ஷேபம் எப்படி நமக்கு நல்லதல்லவோ அதேபோல் உறக்கமும் நல்லதல்ல. உறக்கம் நல்லதல்ல எப்பொழுது? தியான காலத்தில், வகுப்பு காலத்திலும் கூட. பிறகு வீட்டில் தூங்கும்போது நல்லது, தூங்கிறதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கியவுடன் உறக்கம் நல்லது. ஆனால் தியான காலத்தில், பயிற்சி செய்கின்ற காலத்தில் அது அனர்த்தம். காரணம் என்னவென்றால், விக்ஷேபத்தில் விதவிதமான விருத்திகள் தோன்றி தியானத்துக்கு இடையூறாக இருப்பது போல், லயத்தில் நித்ரா விருத்தி அல்லது அஞ்ஞான விருத்தி தோன்றி நம்முடைய தியானத்திற்கு அல்லது ஞானத்தை அடையவோ ஞான நிஷ்டை அடையவோ தடையாக இருக்கும். இப்போ லயத்தில் நித்ரா விருத்தி அல்லது மோக விருத்தி அல்லது அஞ்ஞான விருத்தி இருக்கின்றது. விக்ஷேபத்தில் விதவிதமான விருத்திகள் இருக்கின்றது. அவைகள் நம்முடைய சாதனைக்கு தடை. இப்போ தியானம் என்ற சாதனை செய்யும் பொழுது நமக்கு நித்ரை வந்தால் அந்த நித்ரையானது தடை. இப்போ சிலர் என்ன செய்வார்கள், இரவில் தூக்கம் வரல அப்படிங்கிறதுக்காக, தூக்கம் வரணும், தூக்கமே வரமாட்டேங்குது, என்ன செய்யலாம்? புஸ்தகத்தை எடுத்து படிக்கிற பழக்கத்தை வச்சுக்குவார்கள். புஸ்தகம் படித்தா தூக்கம் வந்துடும்னு சொல்லி. அப்போ என்ன ஆகுதுன்னா, புஸ்தகம் படிக்கிறது, அதுவும் மாண்டூக்கியத்தை எடுத்து படித்தா உடனே வந்துடும். புஸ்தகம் படிக்கிறது தூக்கம் வர்றதுக்கு ஒரு உபாயமாக பயன்படுத்துகிறோம். அப்படி தியானம் பண்ணால் தூக்கம் வரும்னு வச்சுக்குவோமே. அப்போ என்ன செய்யறதுன்னா, எப்பெல்லாம் தூக்கம் வரலையோ அப்பெல்லாம் தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுறது. அப்போ நாளடைவில் என்னாகும் தெரியுமோ, இந்த புஸ்தகம் படிக்கிறது, தியானம் பண்ணுறது, இதெல்லாம் தூக்க வருவதற்கான உபாயமாக மாறிடும். தெளிவு வர்றதுக்கு உபாயமாக பயன்படுத்தாமல் தூக்கத்துக்கு உபாயமாக சில பேர் பயன்படுத்துவார்கள். அப்படி பயன்படுத்தக்கூடாது. தியானம் செய்யும் பொழுது உறக்கம்ங்கிறது ஒரு தோஷம். சில பேர் சொல்வார்கள், தியானம் பண்ண ஆரம்பித்தா தான் சோம்பல் வருது, கொட்டாய் வருதுன்னெல்லாம் சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அது ஒரு தடை. காரணம் என்ன? நம்ம உறக்கத்தில் தான் கண்ணெல்லாம் மூடி ஒரு செயலும் இல்லாமல் இருந்து பழகியிருக்கோம். தியானம் பண்ணுற காலத்திலையும் எந்த செயலும் இல்லாமல் ஈடுபடணும், வேறையும் சிந்திக்கக்கூடாதுன்னா இயற்கையாக அந்த ஒரு சூழ்நிலையில் உறங்கி பழகியிருக்கோம். ஒரு செயலும் செய்யாமல் விழித்து பழகவில்லை. ஆகவே அது ஒரு பயிற்சி. லயம்ங்கிறது அடுத்த தடையாக நமக்கு வருவது இயற்கை. இப்போ இங்கே ஆசிரியர் தியானம் என்கின்ற சாதனைக்கு அல்லது மனக்கட்டுப்பாடு என்கின்ற சாதனைக்கு விக்ஷேபம் என்ற ஒரு தடையையும் லயம் என்ற தடையையும் அறிமுகப்படுத்தியுள்ளார். அடுத்த 2 தடையை பிறகு அறிமுகப்படுத்தி அதற்கான உபாயத்தை பேசுவார். இனி அடுத்த காரிகைக்கு செல்லலாம். துக்கம் சர்வமனுஸ்மிருத்ய காமபோகான் நிவர்த்தயேத் அஜம் சர்வமனுஸ்மிருத்ய ஜாதம் நைவ து பஷ்யதி. இந்த காரிகையில் விக்ஷேபம் என்ற தடைக்கு, விக்ஷேபம் என்ற தடையை நீக்க உபாயம் சொல்கின்றார். விக்ஷேபரூப பிரதிபந்தஸ்ய உபாயக.
4 தடைகளில் முதல் தடையான விக்ஷேபம் என்ற தடையை நீக்க உபாயம் பேசப்படுகிறது. வெறும் தடையை மட்டும் சொல்லிட்டா பிரயோஜனம் இல்லை. அந்தந்த தடைகளை என்ன உபாயத்துடன் எப்படிப்பட்ட முயற்சியுடன் நீக்க வேண்டும் என்றும் சொல்லியாக வேண்டும். அந்த உபாயம் இங்கு பேசப்படுகிறது. அடுத்த 2 தடையெல்லாம் பிறகு பார்ப்போம். என்ன இப்போ கஷாயம்னா என்ன, ரசாஸ்வாதம்னா என்ன, வார்த்தையை தான் சொல்லியிருக்கீங்களே அர்த்தத்தை சொல்லலைன்னு நினச்சிட்டு இருக்க வேண்டாம், பிறகு பார்ப்போம். இப்போ 4 தடைகளில் விக்ஷேபம்னா என்னன்னு பார்த்தோம். விக்ஷேபத்தை நம்ம விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறது எதற்கு விளக்கணும்? மனசில் வர்ற விதவிதமான எண்ணங்கள், எண்ணத்தினுடைய ஓட்டங்கள், எதெல்லாம் நினைக்க வேண்டான்னு நினைக்கிறனோ அதையெல்லாம் நினைத்து கொண்டிருப்பது தான் விக்ஷேபம். அந்த விக்ஷேபத்திலிருந்து விடுதலை அடைய உபாயம் இந்த காரிகையில் பேசப்படுகிறது. இது ரொம்ப முக்கியம். இந்த உபாயமானது மிக முக்கியம். முதல் வரியில் ஒரு உபாயத்தையும் 2வது வரியில் ஒரு உபாயத்தையும், ஆக 2 உபாயம் ஆசிரியர் பேசுகின்றார். முதல் வரியில் சொல்லப்படுகின்ற உபாயம் வைராக்யம். 2வது வரியில் கொடுக்கின்ற உபாயம் ஞானாபியாசக, ஞான அபியாசம், ஞானாபியாசக. ஞானாபியாசம்ங்கிறது 2வது வரியில் கொடுக்கின்ற உபாயம். முதல் வரியில் பேசப்படுகின்ற உபாயம் வைராக்யம். அதாவது வைராக்யம் ஞானாபியாசம் என்ற 2 உபாயத்தினால், உபாயம் என்றால் சாதனையினால் என்ன செய்யலாம்? மனதில் உள்ள விக்ஷேபம் என்கின்ற குறையை நீக்கலாம், குறையை நீக்க முடியும். மனதில் இருக்கிற விக்ஷேபத்தை நீக்க வேண்டுமென்றால் நமக்கு வைராகியம் அபியாசம். இந்த வார்த்தை ஞாபகம் இருக்கோ? வைராகியேனச்ச அபியாசேனச்சன் பகவானே கீதையில் சொல்லியிருக்கார். மனதை அடக்கிறதுக்கு வைராகியத்தினாலும் அபியாசத்தினாலும் முடியும் என்று சொன்னதைத்தான் இங்கு கௌடபாதர் வைராகியம் ஞானாபியாசம் என்ற 2 உபாயத்தை சொல்கின்றார். இனி இந்த உபாயம் எவ்விதத்தில் பயன்படும் என்று பார்ப்போம். முதலில் வைராகியம் என்ற உபாயத்தை எடுத்து கொள்ளலாம். நம்முடைய மனதை பார்த்தால் எந்த பொருளை குறித்து அதிகமாக சிந்திக்கின்றது, எந்த இருமையை குறித்து மீண்டும் மீண்டும் மனது செல்கின்றது என்று பார்த்தால் அந்த பொருள் மீது நமக்கு ஒரு வேல்யூ, மோகமானது அல்லது மதிப்பானது இருக்கும். நாம் ஒரு பொருளை மதிக்கவே இல்லை என்றால் அந்த பொருளிடத்தில் நம்முடைய மனமானது செல்லாது. இப்போ ஒருவர் ஒரு வார்த்தையை நம்மிடம் பேசிவிடுகின்றார். அந்த வார்த்தையானது நம்முடைய மனதிற்குள் சென்று விக்ஷேபத்தை கொடுக்கின்றது என்றால் அந்த வார்த்தைக்கும் அவருக்கும் நாம் கொடுத்த மதிப்பு தான் நம்முடைய மனதில் விக்ஷேபத்தை கொடுக்கின்றது. நாம் கொஞ்சம் கூட மதிக்காதவர், நம்மால் மதிக்கப்படாத, நம்மால் கொஞ்சம் கூட பொருள்படுத்தாத ஒருவர் ஒரு வார்த்தையை நம்மை நோக்கி கூறினால் அல்லது அவர்களுடைய நடத்தை நம்முடைய மனதில் விக்ஷேபத்தை கொடுக்காது. நம்ம நடந்து போயிட்டுருக்கோம், ஒரு பைத்தியகாரன் ஏதாவது நம்ம பார்த்து பேசுகிறான், அவன் பைத்தியகாரன் நமக்கு தெரியுது, அது ரொம்ப முக்கியம். பிறகு அவனிடத்திலும் அவனுடைய சொல்லிடத்திலும் நமக்கு ஒரு மதிப்பும் கிடையாது, அல்லது ஒரு உயர்ந்த எண்ணமோ அல்லது நம்ம ஒரு வேல்யூ அவனுக்கு கொடுக்கவில்லை. அப்பொழுது அந்த வார்த்தையை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுமா? அவனுடைய நடவடிக்கை நம்மை மனதை விக்ஷேபத்தை கொடுக்குமான்னா கொடுக்காது. ஆகவே நம்முடைய மனம் மீண்டும் மீண்டும் வெளியே செல்கிறது என்றால் வெளியே மதிப்பு வைத்துள்ளோம். அந்த மதிப்பு தான் மோகம்னு சொல்கிறது. வேல்யூவை வச்சுருக்கோம்,
அதை நீக்குவதுதான் வைராகியம். இப்போ வைராகியம் என்றால் வெளி உலகத்தில் இருக்கின்ற மனிதர்களிடத்திலும் பொருள்களிடத்திலும் நாம் வைத்திருக்கின்ற நம்பிக்கை, ட்ரஸ்ட், நாம் வைத்திருக்கின்ற ஒரு மதிப்பு அல்லது ஒரு மோகம். அப்படின்னா யாரையும் மதிக்கக்கூடாதுன்னு இங்கே சொல்லவில்லை. இங்கு மதிப்புன்னு சொன்னால் அதனுடைய நம்ம சாதாரண அர்த்தத்தில் சொல்லப்படல, ஆங்கிலத்தில் வேல்யூன்னு சொல்கிறது. அது ஒரு விதமான உயர்வாக கருதி நினைத்து கொண்டு இருக்கின்றோம், கருதி கொண்டு இருக்கின்றோம். அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இல்லாத பாவனை தான் வைராகியம் என்று சொல்வது. இந்த வைராகியம்தான் முதல் படி, அல்லது இந்த உலகத்தில் வைத்திருக்கின்ற பற்று என்றும் சொல்லலாம். ஒவ்வொருவரிடம் நமக்கு இருக்கின்ற பற்று, எதிர்பார்ப்புகள், இவைகளெல்லாம் மோகம் என்று சொல்லலாம். இவைகள் இல்லாமல் இருத்தல் வைராகியம். இது முதல் படி. இப்போ முதல் சாதனை, முதல் படி. வைராகியம் அடைஞ்சதற்கு பிறகு விக்ஷேபம் வரும். அதற்காக இரண்டாவது சாதனை ஞானாபியாசம்னு சொல்கிறார். இப்போ முதல்ல நமக்கு வைராகியமே கிடையாது. இந்த உலகத்திலிருந்து அல்லது உலகத்தை நோக்கி மனசு சென்று கொண்டு விக்ஷேபத்தை அடைந்து கொண்டு அதிகமான அதை பற்றியே சிந்தனைகள் நம்மை தாக்கி கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணம் அந்த பொருள்கள் மீது நமக்கு இருக்கின்ற சில தவறான பாவனைகள். பிறகு வைராகியம் என்று ஆசிரியர் இங்கு சொல்லாமல் அந்த வைராகியத்தை எப்படி அடைய வேண்டும் என்றும் இங்கு பேசுகிறார். வெறும் வைராகியத்தினால் மனதை வெளி விஷயத்திலிருந்து நீக்கிக் கொள்ள வேண்டும்னு சொன்னாலும் போதும். பிறகு அந்த வைராகியத்தை அடைவதற்கு என்ன உபாயம், அதைத்தான் இங்கு கௌடபாதர் சொல்கின்றார். வைராகியத்தை அடைகிறதுக்கு என்ன உபாயம், வைராகிய பாவனையை அடைவதற்கு என்ன உபாயம். அதற்கு முன்னாடி வைராகியம்னா என்னன்னு தெரியணும். வைராகியம் என்றால் வெளி உலகத்தில் எந்த பொருள் மீதும் நான் மதிப்பு வைக்கக்கூடாது, வேல்யூ இருக்கக்கூடாது, பற்று இருக்கக்கூடாது. அந்த பாவனை வைராகியம். அப்படி பற்று வராமல் இருக்க வேண்டுமென்றால் இந்த உலகத்தை எப்படி பார்க்க வேண்டும், அதற்கு பல உபாயம் இருக்கின்றது. ஒரு உபாயத்தை இங்கு சொல்கின்றார். துக்கம் சர்வம். காரிகையில் துக்கம் சர்வம்னா சர்வம் துக்கம், அனைத்தும் துக்கமயம், அனுஸ்மிருத்திய, இவ்விதம் சிந்தித்து. சர்வம் துக்கம், அனைத்தும் துக்கத்தை கொடுக்க கூடியது என்பதை சிந்திக்க வேண்டும். உபனிஷத்தே சொல்லும், ந அல்பே சுகமஸ்தி, அல்பமான விஷயத்தில் சுகம் கிடையாது. இந்த உலகத்தில் எந்தெந்த பொருள்களெல்லாம் எனக்கு பாதுகாப்பையும் எந்தெந்த பொருள்களெல்லாம் எனக்கு இன்பத்தையும் கொடுத்ததோ அந்தந்த பொருள்கள் எவ்வளவு பாதுகாப்பையும் எவ்வளவு இன்பத்தையும் கொடுத்ததோ அதே அளவு பாதுகாப்பு இன்மையையும் துன்பத்தையும் கொடுக்க வல்லது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அது எல்லா விதத்திலையும் அப்படித்தான். இப்போ ஒருவருடைய பையன் ரொம்ப ஒழுக்கமாக இருந்து நல்லா இருந்து பெற்றோருக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டான்னு வச்சுக்குவோமே, பிறகு அந்த பையன் எப்படி துக்கத்தை கொடுப்பான்னு கேட்கலாம். அந்த பையனுடைய பிரிவு துயரத்தை கொடுக்கலாம், அல்லது மரணம் துயரத்தை கொடுக்கலாம். இந்த பையனை விட்டுட்டு நான் போகிறேனேன்னு துயரம் வரலாம், அல்லது அவன் என்னை விட்டு போகிறானேன்னு துயரம் வரலாம். ஆனால் அந்த பையன் சுகத்தை கொடுத்துட்டு இருந்தவன் தான். அல்லது காலம்ங்கிறது மாற்றத்திற்கு உட்பட்டது. சின்ன வயசில் அவன் எப்படி அன்பாக இருந்தானோ அப்படியே இருப்பான்னு எதிர்பார்க்க முடியாது. அவனுடைய வாழ்க்கைன்னு வரும்பொழுது அவனுடைய வேல்யூ எல்லாம் மாறிட்டு வரும். அப்பொழுது நம்மளுடைய சொல்ல கேட்க மாட்டான். ஒரு காலத்தில் நீ அப்படி இருந்த, இப்போ இப்படி இருக்கன்னு சொல்லி அவனுடைய குணம் மாறும் பொழுது, அவனே மாறும் பொழுது நமக்கு துக்கம் வரலாம். இப்போ இதிலிருந்து என்ன தெரியுது, எந்த ஒரு பொருள் எனக்கு சுகத்தை கொடுத்துட்டு இருந்ததோ அந்த பொருளே துக்கத்தை கொடுக்கும் என்று உணர வேண்டும். இப்போ சர்வம் துக்கம், சர்வம்ங்கிற சொல்லில் என்ன குறிக்கப்படுகின்றது,
எதெல்லாம் நீ சுகஹேதுன்னு நினைச்சையோ அதுவே உனக்கு துக்கஹேது. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பையன் விஷயம் மட்டுமல்ல, அது மற்ற உறவாகட்டும் மற்ற பொருளாகட்டும். இப்போ ஒரு பொருளை நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கோம், இனிப்பு பதார்த்தத்தை சாப்பிட்டே இருக்கோம், சாப்பிட்டு அதுக்கு நல்லா அடிக்ஷன் ஆகிட்டோம். பிறகு என்ன ஆயிரும்னா நம்மளே ஸ்வீட்டாக மாறிடுவோம், சுகர் நமக்குள்ளே வந்துடும். பிறகு என்னன்னா அதை சாப்பிடக்கூடாது. அதை பார்த்த போதெல்லாம் அந்த ஏற்கனவே போகம் அனுபவித்த வாசனை நம்ம தொந்தரவு பண்ணும். பிறகெல்லாம் இறந்த காலத்தில் தான் பேச முடியும், ஒரு காலத்தில் நான் சாப்பிட்டிருந்தேன் அப்படித்தான் சொல்ல முடியும். காரணம் என்ன? ஒரு பொருளிலிருந்து நான் சுகத்தை அனுபவித்தால் அதே பொருளிலிருந்து துக்கத்தையும் அனுபவித்தாக வேண்டும். இதைத்தான் இங்கு சொல்றார், சர்வம் துக்கம், அனைத்தும் துயரத்தை கொடுக்க வல்லது. அனுஸ்மிருத்திய, ஸ்மரணம்னா நினைக்கிறது, அனுஸ்மரணம்னு சொன்னால் ஒரு முறை நினைச்சா போதாதுன்னு சொல்கிறார். சில சமயம் ஒரு முறை நினைப்போம், எப்போன்னா அந்த நேரம் கஷ்டம் கொடுக்கும்போது, அதுக்கப்புறம் மறந்துடுவோம், மறந்துட்டு மீண்டும் போய் கஷ்டத்தை வாங்கிட்டு வருவோம். அணுங்கிற வார்த்தை மீண்டும் மீண்டும். அப்போ வைராகிய பாவனை வரணும்னு சொன்னால் மீண்டும் மீண்டும் நினைக்க வேண்டும். அனுஸ்மிருத்திய, இந்த உலகம் துயரத்தை கொடுக்க வல்லது. எந்தெந்த பொருளெல்லாம் என்னுடைய சுகத்துக்கு காரணம் நினச்சி பெருமைப்பட்டனோ அந்தந்த பொருளெல்லாம் எனக்கு துக்கத்தை கொடுப்பது. அனுஸ்மிருத்திய, ஒரு முறை நினைத்தா போதாது, மீண்டும் மீண்டும் நினைத்து. இது ஒரு உபாயத்தை சொல்றார், எல்லாம் துயரம், இதுதான் சாரம். பல உபாயம் இருக்கு. அனித்தியம்ங்கிற ஒரு உபாயம், உபாயம்னா பல விதத்தில் நம்ம சிந்திக்கலாம். இதெல்லாம் மற்ற இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த உலகத்தில் நமக்கு வைராகிய பாவனை வரணும்னு சொன்னால் விஷயங்களில் இருக்கின்ற குறைகளை சிந்திக்க வேண்டும். அதை பகவான் சொல்லியிருக்காரு, ஏகி சம்ஸ்பர்ஷஜா போகாகா துக்க யோனய ஏவதே. எந்த போகங்கள் இந்திரிய விஷயங்களுடன் சேர்ந்து வருகிறதோ அவைகள் துக்க யோனயக, துக்கம்னு சொல்ல துக்கத்திற்கு காரணம்னு சொல்றார். அதனால ஏதாவது ஒரு பொருளோட ரொம்ப சுகமா இருக்க ஆரம்பிச்சோம்னு சொன்னா உடனே ஆழ்ந்த மனசுல சொல்லணும், நமக்கு துக்கம் வர போகின்றது, அந்த பொருளிலிருந்தே துயரம் வர போகின்றது. இந்த புராணத்தை எல்லாம் மேலோட்டமாக பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு புராணத்திலையும் இதிகாசத்திலையும் இந்த கருத்துக்கள் எல்லாம் இருக்கு. கங்கையிடம் மிக சுகத்தை அடைந்தவன் அதே கங்காதேவியிடருந்து துக்கத்தை அடைஞ்சான். ஒவ்வொரு குழந்தையும் போய் ஆற்றுல போடும்போது எவ்வளோ துக்கம் வந்தது. கைகையினிடமிருந்து சுகத்தை அடைந்த தசரதன் அதே கைகையிடமிருந்து தான் துயரத்தை அடைந்தான். இப்படி எந்த பொருளிலிருந்து அதிக சுகத்தை அடைகிறோமோ அந்த பொருளிலிருந்து அதிக துக்கத்தை நாம் அடைவோம். இதை நாம் ஒரு முறை சிந்தித்தால் போதாது, அனுஸ்மிருத்திய, மீண்டும் மீண்டும் நினைக்க வேண்டும். அப்படி நினைத்து என்ன செய்ய வேண்டும்? காமபோகாத் நிவர்த்தயேத், காமபோகத்திலிருந்து நீங்க வேண்டும். காமபோகாத், காமபோகத்திலிருந்து நிவர்த்தயேத், நம்மை விலக்கிக் கொள்ள வேண்டும். நிவர்த்தயேத்னா நம்மை விலக்கிக் கொள்ள வேண்டும். இங்கே அனைத்தும் துக்கமயம் என்கின்ற ஒரு உபாயத்தை, ஒரு விதமான எண்ணத்தை தான் சொல்கிறார். நம்ம பலதை சேர்த்து புரிஞ்சுக்கணும். வேறு ஒரு சில உபாயத்தையும் பார்த்தால் அடுத்த உபாயம் அனைத்தும் அனித்தியம் என்ற புத்தி இருக்க வேண்டும். சர்வம் அனித்தியம் அனுஸ்மிருத்திய, நம்ம எதை வைத்தாலும் எடுத்தாலும் அது நிலையற்றது என்று அனுஸ்மிருத்திய. பிறகு எந்த ஒரு பொருளை நாம் பயன்படுத்தினாலும் நம்மை அந்த இந்திரிய விஷயங்களானது அடிமைப்படுத்தி விடும், அஸ்வதந்திரமாக நம்மை மாற்றிவிடும். சுதந்திரமானது நாம் இழந்து விடுவோம். இப்போ பணமில்லாத காலத்தில் ஒருவன் எங்கே வேணாலும் நடந்து போகலாம், என்ன வேணாலும் செய்யலாம், அவன் எதை வேணாலும் சாப்பிடலாம், எங்கே வேண்டுமானாலும் தூங்கலாம், எந்த தண்ணியை வேணாலும் குடிக்கலாம், அவனை ஒன்றும் பண்ணாது.
பொருள் வந்து ரொம்ப சௌகரியமாக இருந்து பழகிட்டான்னு வச்சுக்குவோமே, பிறகு என்ன ஆகும்னா ஒவ்வொரு பொருளுக்கும் அவன் அடிமையாகி விடுகின்றான். இப்போ எந்தெந்த பொருள் எனக்கு சுகத்தை கொடுத்ததோ அந்தந்த பொருள் என்னுடைய சுதந்திரத்தையும் பறித்து விட்டது. அது நம்மளுடைய அனுபவத்தில் சிந்திச்சு பார்த்தா தெரியும். ஒரு பொருள், அது வாகனமாகட்டும், மற்றவர்களுடைய கம்பெனி ஆகட்டும், அதை பயன்படுத்த அந்த சுகமே என்னுடைய சுதந்திரமும், சுகத்தோடு சுதந்திரமும் சென்று விடுகின்றது. இப்போ அடிமைத்தனம் வந்து துயரமானது நமக்கு வரும். இவ்விதம் என்னை அதீனமாக்கும் இந்த உலகத்தில் இருக்கின்ற போக பொருள்கள். பிறகு எந்த ஒரு சுகத்தை அனுபவித்தாலும் அதற்கு தகுந்த இழப்பு நம்மிடம் இருக்கும். இப்போ வந்து அதிகமாக உணவு உட்கொண்டால் அதற்கு தகுந்த இழப்பு, உடல் அனாரோக்கியம், கண்ணை பயன்படுத்தினா அந்த இந்திரியத்தினுடைய பலகீனம், எல்லா இந்திரியத்தினுடைய பலகீனத்தினால தான் அனைத்து இடத்தில் இருக்கின்ற தோஷத்தை பார்த்து நிவர்த்தயேத், அதிலிருந்து உன்னை விலக்கிக் கொள். நிவர்த்தயேத், காமபோகாத் நிவர்த்தயேத். இதை நம்ம நல்லா உணர்ந்துட்டோம்னா பிறகு நம்முடைய சிந்தனையானது அந்த விஷயத்தை குறித்து செல்லாது. இப்போ ஏன் மனசு வெளியே போயிட்டுருக்குன்னா, வெளியே ஒரு வேல்யூ, அது எனக்கு சுகத்தை கொடுக்கும், இன்பத்தை கொடுக்கும், பாதுகாப்பை கொடுக்குங்கிற நம்பிக்கை, அதனால் அது செல்கின்றது. அது கொடுக்கவில்லை என்று வரும்பொழுது உடனே குரோதம், அசூயா, பொறாமை இவைகளெல்லாம் மனதில் வருகின்றது. அந்த தவறு வெளியிருக்கிற பொருளினிடம் அல்ல, நாம் வைத்திருக்கின்ற நம்பிக்கையில், தவறான இடத்துல வைத்திருக்கின்ற நம்பிக்கை. ஆகவே மீண்டும் மீண்டும் சிந்தித்து வெளியிருந்து விலகி கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஆரம்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லக்கூடாது. இதான் உலகத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்து வந்தவங்களுக்கு சொல்ல வேண்டியது. ஆரம்பத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லணும்? போய் கர்மயோகம் பண்ணு, உலகத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருன்னு சொல்லணும். வேதாந்தத்துக்கு வந்தால் தான் இந்த மாதிரி. அதனால தான் இங்கே யாரும் வர்றதில்லை. வர்றதுக்கே ரொம்ப பயம். காரணம் என்ன? ஏதோ 4 பொருள் எனக்கு சுகத்தை கொடுக்குன்னு நினச்சிட்டு சந்தோஷமாக ஒரு ஹோப்பில் இருந்தா, சர்வம் துக்கம்னு சொல்லி கொடுக்குறீர்களேன்னு சொல்லி நமக்கு வேதாந்தத்துக்கு வர்றவங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். ஆனால் என்ன, உண்மை கஷ்டம்தான். உண்மை வந்து ஆரம்பத்தில் என்றைக்குமே கசக்கத்தான் செய்யும். இனி அடுத்த சொல்லுக்கு நாம் விளக்கம் பார்க்க வேண்டியது காமபோகாத். அதற்கு விளக்கம் பார்க்க வேண்டும். இதற்கு 2 விதத்தில் பொருள் பார்க்கலாம். காமம்ங்கிற ஒரு தனி சொல், போகம்ங்கிற ஒரு தனி சொல்லாக எடுத்துட்டு முதலில் பொருளை பார்க்கின்றோம். இப்போ காமம் சொன்னால் ஆசைப்பட்ட, மனசில் வர்ற ஆசை காமம். போகம்னு சொன்னால் அனுபவிக்கப்பட்ட. இப்போ காமம் சொன்னால் ஆசைப்பட்ட விஷயத்திலிருந்தும், போகம்னு சொன்னால் அனுபவிக்கப்பட்ட விஷயத்திலிருந்தும் உன்னை நீ விலக்கிக்கொள். இப்போ காமாத் போகாத் நிவர்த்தயேத்னு அர்த்தம். அதாவது எல்லாமே துயரத்தை தான் கொடுக்கும், துயரத்தில் தான் முடியும்னு உணர்ந்து, காமத்திலிருந்தும் மனசில் என்னென்ன ஆசை இருக்கோ அந்த ஆசையிலிருந்தும், எதையெல்லாம் நீ ஏற்கனவே அனுபவித்தாயோ அந்த போகத்திலிருந்தும் விலகிக்கொள். இது ஒரு பொருள். இரண்டாவது பொருள், காமத்தினால் தூண்டிய, காமத்தினால் தூண்டும் போகத்திலிருந்து விலகிக்கொள். இங்கு காமம்னா ஆசை. காமஜனக போகாத், காமத்தினால் தோன்றிய தூண்டிய போகத்திலிருந்து விலகிக்கொள். இங்கே போகம்னா விஷயம். காமத்தினால உனக்கு தூண்டிய பொருளிலிருந்து உன்னை நீ விலக்கிக்கொள். இதை நினைத்து சர்வம் துக்கம். இப்போ சர்வம் துக்கம் அனுஸ்மிருத்திய காமபோகாத் நிவர்த்தயேத். மனதில் இருக்கிற ஆசையிலிருந்தும் அனுபவித்த விஷயத்திலிருந்தும் விலகிக்கொள், அல்லது ஆசையிலிருந்து தோன்றிய விஷயத்திலிருந்து நீ விலகிக்கொள். கடைசியில் என்னன்னா சர்வஸ்மாத் நிவர்த்தயேத்னு அர்த்தம். எல்லாத்திலிருந்தும் விலகிக்கொள், அனாத்மாவிலிருந்து விலகிக்கொள். விலகிக்கொள்னு சொன்னால் மனதளவில்,
விவகாரத்துக்கு எல்லாம் போல பண்ணிட்டு இருக்கோம். மனதளவில் பற்றை எடுத்து விடு. அப்படி எடுத்து விட்டால் எந்தெந்த பொருளில் நமக்கு பற்று இல்லையோ அந்த பொருளை குறித்து நமக்கு துயரம் வராது. அந்த பொருள் நம்ம முன்னாடி என்ன வேணாலும் செய்யலாம், அந்த பொருள் அழிஞ்சு போகலாம், மாறலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அது நம்மை துயரப்படுத்தாது. அதனால தான் ஒரு அறிஞர் சொன்னார், இந்த உலகத்திற்கு என்னை துயரப்படுத்தும் சக்தி இல்லை, அந்த சக்தியை நான் தான் கொடுத்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகத்துக்கு எந்த பொருளும் என்ன துயரப்படுத்துறதுக்கு சக்தி இல்லை. ஒரு பொருளுக்கு என்னை துயரப்படுத்த சக்தியை யார் கொடுத்ததுன்னா நான் தான் கொடுத்தேன். அதனால் அந்த பொருளை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அந்த பொருளை என்னை துயரப்படுத்துறதுக்கு சக்தியை கொடுத்தது நான் என்று ஒரு அறிஞர் சொல்கிறார். காரணம் என்னன்னா அந்த பொருளுக்கு வேல்யூவை கொடுத்தது யாருன்னா நான் தான். ஆகவே அந்த வேல்யூவை எடுக்கிறது தான் வைராக்கியம். அப்படி எடுக்கணும்னு சொன்னால் அந்த பொருளை பற்றிய யதார்த்தமான சொரூபத்தை தெரிஞ்சுக்கணும். அது நிலையற்றது, அடிமைப்படுத்தக்கூடியது, துயரத்தை கொடுக்கக்கூடியது. இப்படிப்பட்ட எண்ணத்தினால் விலகி கொள்ள வேண்டும். இதெல்லாம் என்னன்னா வைராக்கியம். வைராக்கியத்தை பற்றி ரொம்ப பேசினோம்னா தப்பு, கோபம் வந்துடும். காரணம் என்ன, மனசை இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவார்கள். இப்போ கிளாஸ்லேயே வைராக்கியம் வந்துடக்கூடாது அல்லவா? அதனால் வைராக்கியம் இதோட போதும். இனி அடுத்த ஸ்டேஜுக்கு வரலாம். ஆரம்பத்தில் நமக்கு வைராக்கியம்தான் துணை. வைராக்கியத்தை அடைஞ்சதற்கு பிறகு நம்ம மனசை பார்ப்போம். ஓரளவு எந்த பொருள் மீது அதிகமான மோகம் கிடையாது, எல்லாமே அறிவுபூர்வமாக தெரியுது. பற்றையெல்லாம் ஓரளவுக்கு நம்ம எடுத்துட்டோம். இருந்தாலும் நம்முடைய மனசில் இருக்கிற வாசனையினால் மீண்டும் மீண்டும் துவைத சிந்தனை வரும். நான் அதை பற்றி சிந்திக்க வேண்டான்னு நினைக்கிறேன், எனக்கு அதில் வேல்யூவோ மோகமோ கிடையாது தான். இருந்தாலும் பழக்க தோஷத்தினால அந்த வேற்றுமை உணர்வினால் நான் வேறு அது வேறுங்கிற எண்ணத்தினால மனசுக்குள்ளிருந்து இந்த வாசனையினால் மீண்டும் மீண்டும் விக்ஷேபம் வந்தால் என்ன செய்வது? இப்போ ஒருவர்கிட்ட கேட்குறோம், உங்கள் மனசு விக்ஷேபமாக இருக்கா? அவர் சொல்கிறார், ஆமாம் ரொம்ப விக்ஷேபமாக இருக்குது, தேவையில்லாத எண்ணங்கள் வந்துட்டுருக்கு. பிறகு கேட்குறோம், உங்களுக்கு அந்த உலகத்தின் மீது விருப்பு வெறுப்பு இருக்கான்னா எனக்கு யாரு மேலேயும் பற்று கிடையாது, யாரு மேலேயும் வெறுப்பு கிடையாது, இருந்தாலும் சும்மா எண்ணங்கள் வந்துட்டுருக்கே, என்ன செய்வது? அதற்கு இரண்டாவது உபாயம் ஞானாபியாசக. இப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? முதல்ல வைராக்கியம் இல்லாததுனால மனசு விக்ஷேபம் அடைஞ்சிட்ருக்கு. ஓரளவுக்கு வைராக்கியம் வந்தாலும் உடனே விக்ஷேபம் போயிடும்னு நினைக்க வேண்டாம், அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் விக்ஷேபம் இருக்கும். பிறகு என்ன செய்கிறது? அதான் எனக்கு வைராக்கியம் இருக்கே, வைராக்கியம் இருக்குன்னு அவ்வளவு தைரியமாக யாரும் சொல்கிறதில்லை. வைராக்கியம் இல்லைன்னு தான் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கார்கள். வைராக்கியம் கொஞ்சம் இருந்தாலும் மனது விக்ஷேபத்தை அடையும். அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், வைராக்கியத்தில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த சில சமயங்களில் மருந்து சாப்பிடுவோம், ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டு ஓவர் டோஸ் போயிடும். ஏதோ ஒரு நோய் உள்ளே இருக்கும், அந்த நோயை நீக்கிறதுக்கு ஒரு மருந்தை சாப்பிட்ட உடனே கண்டிப்பாக அந்த மருந்தினுடைய எஃபெக்ட் கொஞ்சம் இருக்கும். அது போய் அந்த நோய்க்கு அப்பாற்பட்ட வேறு சில பிரச்சனையை கொடுத்துட்ருக்கும். அதே போல் இந்த வைராக்கியம் வர்றதுக்காக நம்ம ஓவர் டோஸ் போட்டோம். என்ன ஓவர் டோஸ்னால் சர்வம் துக்கம், எல்லாமே துக்கம்தான், எல்லாமே அனர்த்தந்தான்னு போட்டு நம்மை அறியாமல் இந்த உலகத்தில் ஒரு வெறுப்புணர்ச்சி இதெல்லாம் நமக்கு இருக்கும். ஒரு வெறுப்புணர்ச்சி இருக்கும், ஒரு விதமான துவேஷம் எல்லாம் இருக்கும். அந்த துவேஷங்கிற ஓவர் டோஸ் போட்டால் தான் மோகம்ங்கிறது போகும். துவேஷம் இருக்கும்போது, ராகம் அல்லது மோகம் இருக்கும் பொழுது இந்த ஞானாபியாசம் பயன்படாது. ஞானாபியாசத்தை பயன்படுத்தக்கூடாது. மோகம் இருக்கும் பொழுது துவேஷந்தான் நமக்கு உபாயம்.
அதனால தான் சாஸ்திரத்தில் பார்த்தோம்னா இந்த சரீரத்தை மலை பாண்டம்னு சொல்கிறது, என்னென்னலாம் வர்ணிக்கிறார்கள். உள்ளே போய் பார்த்தா நமக்கு அருவருப்பு வர்ற மாதிரி வர்ணிப்பார்கள். வைராகிய சதகத்தை படித்தோம்னா தெரியும், எப்படியெல்லாம் வர்ணித்தா நமக்கு அருவருப்பு வருமோ இந்த விஷயங்கள்ல அப்படியெல்லாம் வர்ணிப்பார்கள். காரணம் என்னென்னா அவ்வளவு தூரம் அங்கே மோகம் இருக்குது. அதனால தானே சரீரத்தை மோக வசத்தினால ஒருத்தன் வர்ணிக்கும் போது நிலா மாதிரி இருக்க அது மாதிரி இருக்குன்னு ஒருத்தன் வர்ணித்தா, அதே சாஸ்திரம்தான் நீ வேறு விதத்தில் வர்ணிக்குது. இது மலை பாண்டம் இப்படின்னு வர்ணிக்குது. இப்போ சரீரத்தை வர்ணிக்கிற புத்தி இருக்கும் பொழுது சரீரத்தை நிந்திக்கிறது தான் சாதனை. அதெல்லாம் முடிஞ்சதற்கு பிறகு சாஸ்திரம் அடுத்த சாதனையில் நியூட்ரு பண்ணுது. தோஷ திருஷ்டி முதல் உபாயம், ரெண்டாவது உபாயம் பிரம்ம திருஷ்டி அல்லது ஈஸ்வர திருஷ்டி. அதே துவைதத்தில் எல்லாமே ஈஸ்வரன், சர்வம் கலு இதம் பிரம்ம, எல்லாமே பிரம்மஸ்வரூபம்னு பார்க்கிறது ஞானாபியாசக. இந்த துவைதத்தை அனைத்தையும் பிரம்மஸ்வரூபம் ஈஸ்வர ஸ்வரூபம் என்று பார்த்தல் இரண்டாவது உபாயம். இது எல்லாம் பிரம்மஸ்வரூபம்னு ஆரம்பத்தில் பார்த்துடக்கூடாது. அதனால தான் நான் அனுபவிக்கிறேன், இந்த பிரம்மஸ்வரூபம் எனக்கு இவ்வளோ இன்பத்தை கொடுக்குதுன்னு சாப்பிட ஆரம்பிச்சிடும். ரசகுலா பிரம்மஸ்வரூபம், அதனால தான் பிரம்மானந்த ஸ்வரூபம் ஒவ்வொரு முறையும் 4-5 உள்ளே போட்டுட்ருக்கேன்னு செய்ய ஆரம்பிச்சிடுவோம். இந்த பிரம்மஸ்வரூபம் ஈஸ்வர ஸ்வரூபம் எல்லாம் பிரம்மன்கிறத ஆரம்பத்தில் செஞ்சோம் அப்படின்னா அது பிரம்மன் தானே, அதை அனுபவிக்கிறல் என்ன தப்புன்னு கேட்டுருவோம். அப்போ கிடையாது, அப்போ வைராகியம்தான், சர்வம் துக்கம்தான். வைராகியத்துக்கு அடுத்தது பிரம்மஸ்வரூபம் ஈஸ்வர ஸ்வரூபம். இது என்ன பண்ணுதுன்னா மனசில் இருக்கிற துவேஷத்தை எல்லாம் நீக்கி எந்த பொருள் நமக்கு துயரத்தை கொடுத்ததோ அந்த பொருள் இருக்கிற வெறுப்பையும் நீக்கி எல்லாமே ஈஸ்வர ஸ்வரூபங்கிற ஞானம். அது ஒரு முறை நினச்சா பத்தாது. அதனால தான் அந்த ஞான அபியாசக. அபியாசம்னா என்ன? அந்த ஞானத்தை மீண்டும் மீண்டும் மனதிற்கு கொண்டு வருதல். அதாவது துவைதத்தை பார்த்து அது பொய்ன்னு சொல்கிறதுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த இருமையான உலகம் உண்மையாக தெரிஞ்சிட்டு இருந்தால் வைராக்கியம். இதை நீக்கிறதுக்கு சக்தி வந்துடுதுன்னு சொன்னால் ஞானாபியாசம். ஞானாபியாசத்தில் துவைதம் போய் ஈஸ்வரன் வருவார். இதை ஈஸ்வரனாக பார்க்கறதுக்கு எனக்கு சக்தி இல்லைன்னா இதை அனர்த்தமாக பார்க்க வேண்டும். எவ்வளவு முரண்பாடான திருஷ்டி. ஆனால் அந்த ரெண்டும் சேரணும், ஒரே நேரத்தில் சேராது. முதல்ல துவேஷம் அல்லது நீக்குதல், துவேஷ திருஷ்டி அல்லது தோஷ திருஷ்டி. இரண்டாவது என்னன்னா பிரம்ம திருஷ்டி. அதைத்தான் ரெண்டாவது வரியில் சொல்கிறார். இப்போ முதல் வரியில் என்ன சொல்கிறார்? விக்ஷேபத்திலிருந்து நீங்கணும்னா உனக்கு வைராக்கியம் வேணும். வைராக்கியம் வேணும்னா எல்லாம் துக்கம்னு நினச்சிட்டுரு. அதெல்லாம் நினச்சதற்கு பிறகு என்ன செய்? இரண்டாவது வரைக்கு சென்றால் அஜம் சர்வம் அனுஸ்மிருத்ய. சர்வம் அஜம், அனைத்தும் பிறக்காத பிரம்மஸ்வரூபம். இங்கே அஜம்னு சொன்னால் பிரம்ம ஈஸ்வரன் எல்லாம் பிரம்மஸ்வரூபத்தின் மீது தான் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. இருக்கிறது ஒரே ஒரு பிரம்மந்தான், மீதி எல்லாம் ஒரு நாம ரூபந்தான்னு சொல்லி அனுஸ்மிருத்திய மீண்டும் மீண்டும் நினைத்து. இப்போ முதல்ல என்ன சொன்னார்? சர்வம் துக்கம்னு சொன்னார். எவ்வளவு முரண்பாடு ஒரு வரியிலிருந்து அடுத்த வரிக்கு செய்கிறாருன்னு பார். சர்வம் துக்கம் அனுஸ்மிருத்தியன்னு சொன்னவர் இங்கே என்ன சொல்கிறார்? சர்வம் பிரம்ம, சர்வம் அஜம், அனைத்தும் பிரம்ம, அனுஸ்மிருத்திய என்று மீண்டும் மீண்டும் சிந்தித்தல். அதான் ஞானாபியாசம். இது செகண்ட் ஸ்டேஜ்னு சொல்லலாம், அடுத்த ஸ்டேஜ். அதாவது இந்த அடுத்த ஸ்டேஜ்னு சொன்னால் நம்ம வைராக்கிய பாவனை இருக்கும்போது இதை கொண்டு வரக்கூடாதுன்னு அர்த்தம் அல்ல. எப்பொழுது நமக்கு மோக ரொம்ப இருக்க உடனே வைராக்கியத்தை கொண்டு வரணும். மோகம் போயிடுதுன்னு சொன்னால் மீண்டும் அந்த எண்ணம் விக்ஷேபம் வந்ததுன்னா உடனே இந்த ஞானத்தை கொண்டு வரலாம். அதனால் இதை 6 மாதம் பண்ணுறேன் வைராக்கியத்தை, பிறகு 6 மாதத்துக்கு அப்புறம் இதை பண்ணுறேன்னு
கால நியமம் எல்லாம் கிடையாது. ஒரே நாளில் மாறி மாறி நம்ம சிந்திக்கலாம். துவேஷம் வரும்போது உடனே சர்வம் அஜம், மோகம் வரும்போது சர்வம் துக்கம். ஒரு பொருள் எனக்கு இன்பத்தை கொடுக்குன்னு நாடி போகும்போது துக்கம்ங்கிற புத்தி வரணும். அது வேண்டாம், அதை விட்டுட்டு நான் ஓடிடுறேன்னு சொல்லும்போது சர்வம் அஜம். நம்ம மனசு எப்பவுமே அப்படித்தான். ஒன்றா ரொம்ப ஓவராக போய் கொஞ்சிகிட்டு இருக்கிறது, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடுறது. இந்த ரெண்டு இருக்கக்கூடாது. ஒரு பொருளை முழுமையாக எடுத்துக்குவோம், இல்லை அப்படின்னா முழுமையாக ஒதுக்குவோம். முழுமையாக ஒதுக்கிற புத்தி வரும்போது சர்வம் அஜம், முழுமையாக அதை நாடி போகும்போது சர்வம் துக்கம். அந்த பேலன்ஸாக இருக்கிறது தான் சாதாரண, அதாவது சரியான மனநிலை. அதனால தான் இங்கே ரெண்டாவது உபாயம் சர்வம் அஜம் அனுஸ்மிருத்ய என்ன செய்யணும்? ஜாதம் நைவது பஷ்யதி. ஜாதம் சொன்ன பிரபஞ்சம், தோன்றிய பிரபஞ்சத்தை நைவ பஷ்யதி அவன் பார்ப்பதே இல்லை. அதாவது பிரபஞ்சத்தை பார்க்கறது இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஒரு உபநிஷத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு, ஈஷாவாஸ்யமிதம் சர்வம். அதுக்கு சாதாரணமான பொருள் ஈஸ்வரனால் இவைகள் வியாபிக்கப்பட்டிருக்கிறது. சங்கராச்சாரியார் கொடுக்குற ஸ்பெஷல் மீனிங் ஈஸ்வர திருஷ்டினால் உலகத்தை மறைச்சிரு. இப்போ ஈஷா என்றால் ஈஸ்வர திருஷ்டியா, ஈஸ்வரங்கிற புத்தியில் இந்த உலகத்தை நீ பார்க்காத. ஜெகத்தில் ஜெகத்துங்கிற புத்தி வைக்காத, ஜெகத்தில் ஈஸ்வரன்கிற புத்தியை வச்சு மறைத்து விடு. அதாவது விதவிதமான ஆபரணங்கள் இருக்கும் பொழுது மனசில் துக்கம் வந்துடுது. எதை செலக்ட் பண்ணுறது, எந்த செயினை செலக்ட் பண்ணுறதுன்னு கஷ்டம் வந்துடுது. ஏன்னா 4-5 செயின் இருக்குது, இது வேணுமா அது வேணுமான்னு. அந்த துக்கத்திலேருந்து நீங்கணும்னா என்ன திருஷ்டி வேணும்? அந்த நாமரூபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, தங்கம்ங்கிறதுனால உன் புத்தியை இது எல்லாத்தையும் பாருன்னா அப்போ எதை எடுத்தால் என்ன, எதை செலக்ட் பண்ணால் என்ன? அப்படி ஈஸ்வர புத்தியினால் இந்த உலகத்தை பார்க்காதே. அதைத்தான் சொல்கிறார், ஜாதம் நைவ து பஷ்யதி. ஜாதம்னா தோன்றிய பிரபஞ்சத்தை அவன் பார்ப்பதே இல்லை. பிறகு எதை பார்க்கிறான்? அஜம் பிரம்ம, ஈஸ்வர திருஷ்டி தான் இருக்கே தவிர பிரபஞ்சம் உலகம் வேறுபட்ட ஒன்றுங்கிறது கிடையாது. ஜாதம் நைவது பஷ்யதி, அல்லது ஜாதம் தோன்றிய உலகத்தை சத்தியமாக பார்ப்பதில்லை. ஒரு வார்த்தையை சேர்த்திக்கலாம், சத்தியத்துவேன ந பஷ்யதி. தோன்றியதை பார்க்கிறதே இல்லைன்னு சொல்லலாம், அல்லது தோன்றியதை உண்மையாக பார்ப்பதில்லை. பொய்யான ஒன்று எப்படி எனக்கு துயரத்தை கொடுக்க முடியும்? ஒன்று பொய்ன்னு தெரிஞ்சிட்டா அது எப்படி நமக்கு துயரத்தை கொடுக்க முடியும்? ஆகவே துயரத்தை கொடுக்காது. அப்போ என்னன்னா, நான் எதை குறித்து விக்ஷேபத்தை அடையணும், எதை குறித்து நான் சிந்திக்கணும்னா விஷயமே இல்லாமல் போயிடும். முதல்ல நம்முடைய விக்ஷேபத்துக்கு எல்லாமே இருப்பார்கள். ஒவ்வொருத்தரை நினச்சேன்னா ஒரு நாள் ஓடிடும். அவரை நினச்சா அவர் எனக்கு பண்ணினது என்ன, நான் அவருக்கு பண்ணினது என்னன்னு. இந்த ஞானம் வந்ததுன்னா நான் யாரை குறித்து மனசில் சிந்திச்சிட்ருக்கணுன்னா விஷயமே இல்லாமல் போகும். அந்த நிலை நமக்கு வரணும். நமக்கு விக்ஷேபம் அடைகிறதுக்கு, சஞ்சலப்படுறதுக்கு விஷயமே இல்லை. காரணம் என்ன? எல்லா விஷயத்துலேயும் தோஷம் இருக்குது, அதை போய் நான் ஏன் நினைக்கணும்? அல்லது எல்லாமே ஈஸ்வர ஸ்வரூபம். இந்த ரெண்டும் சமமாக நமக்கு போய் கடைசியில் எப்படிப்பட்ட மனசு வரணும்? விவேக வைராகியத்துடன் கூடிய மனசு வந்தால் மனமானது விக்ஷேபம் இல்லாமல் இருக்கும். மீண்டும் காரிகை பார்த்தால், துக்கம் சர்வம் அனுஸ்மிருத்ய, வைராகிய பாவனை அடைவதற்கு அனைத்தும் துக்கம் என்று மீண்டும் மீண்டும் நினைத்து காமபோகத்திலிருந்து நீங்க வேண்டும். அனைத்தும் பிரம்மன் என்று மீண்டும் மீண்டும் நினைத்து இந்த துவைத பிரபஞ்சத்தை அவன் பார்ப்பதில்லை. அப்பொழுது வைராகியம், ஞானாபியாசம் என்ற 2 சாதனையினால் ஒருவன் வெளி விஷயத்திலிருந்து வருகின்ற தாக்குதலிலிருந்து காக்கப்படுகின்றான். எந்த பொருளை குறித்தும் மனதானது விக்ஷேபத்தை அடையாது.
இது விக்ஷேபத்திலிருந்து விடுதலை அடைய உபாயம். இனி அடுத்த காரிகை. லயே சம்போதயே சித்தம் விக்ஷிப்தம் சமயேத் புனக சகஷாயம் விஜானியாத் சமப்ராப்தம் ந சாலயேத். இந்த காரிகையில் இரண்டாவது தடைக்கான உபாயத்தை கூறுகின்றார். பிறகு மூன்றாவது தடையும் அதற்கான உபாயமும் பேசப்படுகிறது. இரண்டாவது தடைக்கான உபாயம், மூன்றாவது தடையான கஷாயம், அதற்கான உபாயத்தையும் பேசுகிறார். கௌடபாதர் மிக மிக சுருக்கமாக பேசுகிறார். காரணம் என்னன்னு சொன்னால் நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு முடிவு பண்ணியிருப்பார் போல் இருக்கு. இவங்கெல்லாம் யோக சாஸ்திரத்தையெல்லாம் படித்திருப்பார்கள்னு சொல்லி சுருக்கமாக பேசுகின்றார். ஆனால் இந்த இடத்துக்கு எவ்வளவு தேவையோ அதை நாம் பார்க்கலாம். இரண்டாவது தடை என்ன? லயம். இரண்டாவது தடை என்னன்னு சொல்கிறதுக்கு விழிச்சிட்டு இருக்கணும், தூங்கி போயிட்டோம்னா சொல்ல முடியாது. இரண்டாவது தடை லயம், உறக்கம். தியானம் பண்ண உட்கார்ந்த உடனே கொஞ்ச நேரத்தில் ஒரு சத்தம் வரும். என்ன சத்தம் தெரியுமோ? கொரட்டை சத்தம் வரும். அப்போ என்ன புரிஞ்சுக்கலாம்? அவர் இரண்டாவது விக்ஷேபத்தில் இருக்கின்றார். லயே சம்போதயே சித்தம். என்ன சொல்றார்? லயே உறக்கம் வரும்பொழுது சித்தம், சித்தம்னா மனதை, சம்போதயேத் விழிக்க வைக்க வேண்டும். சம்போதயத்தின எழுப்பிவிட வேண்டும். நல்லா தூங்கத்தேன போகுதே, இதுதான் சான்ஸ்னு தூங்கிடக்கூடாது. தூங்கிறது கூடாது என்று தூக்கத்தை தவிர்க்க வேண்டும். இங்கு அவ்வளவுதான் சொல்றார். உபாயமெல்லாம் அதிகமாக சொல்லவில்லை. நாம் பார்க்கலாம். அதாவது தூங்க போனால் தூங்க விடாத, சித்தத்தை தூக்கத்திலிருந்து கலைத்து விடுன்னு சொல்றார். இதுக்கு பல விஷயங்கள் இதில் நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் சாதாரண விஷயங்கள், அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். அதாவது எந்த நேரத்தில் தியானம் பண்ணால் தூக்கம் வராதுன்னெல்லாம் நம்ம தெரிஞ்சு, அவரவர்களுடைய சைக்கிளை தெரிஞ்சு அந்த நேரத்தில் பண்ணணும். எல்லா வேலையும் செஞ்சுட்டு ரொம்ப டயர்டாக உட்கார்ந்தோம்னா என்ன ஆகும்னா உறக்கம்தான் வரும். ஆகவே அந்த காமன் சென்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுதான் ரொம்ப அன்காமனாக இருக்குது. அந்த காமன் சென்ஸை பயன்படுத்தி எந்த நேரத்தில் பண்ணால் தூக்கம் வராமல் இருக்குமோ அந்த நேரத்தில் பண்ணணும். இருந்தாலும் உறக்கம் தியானத்தில் வருவதற்கு 4 காரணம் சொல்லப்படுகின்றது. நம்ம தியானம் பண்ணும்போது ஏன் உறக்கம் வருகின்றது? பல காரணம் சொல்லலாம். ஒரு விளக்காசிரியர் 4 காரணம் சொல்கிறார். இந்த 4 காரணத்தினால உனக்கு தூக்கம் வரும். அதனால் இந்த 4 தடைகளிலிருந்து இந்த 4 வராமல் பார்த்துக்கணும்னு சொல்கிறார். அந்த 4ஐயும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதல் காரணம் எதற்கு? தியானத்தில் லயம் வருவதற்கு முதல் காரணம் நித்ராசேஷக. நித்ராசேஷக. இந்த 4ஐயும் சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கு பொருள் பார்ப்போம். இரண்டாவது காரணம் அஜீர்ணம். அது உங்களுக்கு தெரியும். அஜீர்ணம்னா தெரியுமே, சாப்பாட்டு விஷயம். அஜீர்ணம். மூன்றாவது காரணம் பகு அசனம். பகு அசனம். பகு அசனம்னா அதிகமாக சாப்பிட்றதுன்னு அர்த்தம். நான்காவது காரணம் ஸ்ரமக. ஸ்ரமக அதிக உழைப்பு. நித்ராசேஷக, அஜீர்ணம், பகு அசனம், ஸ்ரமக. இந்த 4 தான் முக்கியமான காரணம் தியானம் செய்யும் பொழுது உறக்கம் வருவதற்கு. இதெல்லாம் ரொம்ப எளிமையானது தான் கேட்குறதுக்கு, செயல்படுறது கொஞ்சம் கஷ்டம்.
நித்ரா சேஷக முதல் கருத்து. நித்ரா சேஷகன்னு சொன்னால் ஒவ்வொருவருடைய உடலுக்கும் எவ்வளவு உறக்கம் வேண்டும்னு ஒரு நியதி இருக்கு. வயதுக்கு தகுந்த மாதிரி, அவர்களுடைய வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி. அந்த அளவுக்கு உறக்கத்தை அவர்கள் செய்யாமல் தியானம் செய்தால் அந்த நேரத்தில் உறக்கம் வந்துவிடும். இப்போ இந்த உடலுக்கு எவ்வளவு உறக்கத்தை கொடுக்கணுமோ அவ்வளவு உறக்கத்தை கொடுத்துட்டு பிறகு தியானம் செய்ய வேண்டும். இப்போ நித்ரா சேஷகனா இந்த உடலுக்கு மீதியான நித்ரை, மீதி நித்ரை கொஞ்சம் இருக்கு, சேஷம்னா மீதி. இந்த உடலுக்கு தேவையான நித்ரை இருக்கும்போதே தியானம் பண்ணுறது தான் நித்ரா சேஷக. அதாவது 8 மணி நேரம் இந்த உடலுக்கு உறக்கம் தேவைங்கும்போது நாம் 6 மணி நேரம் உறக்கத்தை கொடுத்துட்டோம்னா இப்போ இந்த உடலுக்கு இன்னும் 2 மணி நேரம் நித்ரா சேஷம். சேஷம்னா உறக்கம் 2 மணி நேரம் தேவைப்படுது. அந்த நேரத்தில் போய் தியானம் பண்ணோம்னா அந்த உறக்கம் தியான நேரத்தை தன்னுடைய நேரத்துக்கு எடுத்துக்கும். அப்போ நித்ரா சேஷம் இருக்கக்கூடாது. அதுக்கு வேண்டிய அதிக நித்ரை இருக்கக்கூடாது. அதிக நித்ரை இருந்தாலும் சோம்பலாயிருவோம். இப்போ நித்ரா சேஷக முதல் தடை. இரண்டாவது அஜீர்ணம். ஒரு 4 பரோட்டாவை சாப்பிட்டு போய் தியானம் பண்ண என்ன ஆகும்னா அது அஜீர்ணம் ஆயிரும். அஜீர்ணம் வயிற்றில் செரிக்காமல் இருந்தால் உறக்கம் விடும் தியானம் பண்ணும்போது. அஜீர்ணம், அஜீர்ணம் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். இந்த ஜீரகம் ஏதாவது, அதுக்கு தான் ஜீரகம்னு ஒன்று சொல்கிறது. ஜீரகம் என்ன பண்ணும்னா அஜீரணத்தை நீக்கிறது. அப்படி ஏதாவது பார்த்துட்டு வயிறு ரொம்ப முக்கியம். உறக்கத்துக்கும் தியானத்துக்கும் வயிறுக்கு ரொம்ப சம்பந்தம் இருக்குது. அதனால் அஜீரணம் இல்லாமல் பார்த்துக்கணும். மூன்றாவது பகு அசனம். ரொம்ப சாப்பிட்டு போய் தியானம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் குறைவாக சாப்பிடணும். இல்லை தியானத்துக்கு முன்னாடி அதிகம் சாப்பிட்ருக்கக்கூடாது. தியானத்துக்கு அப்புறம் கொஞ்சம் என்னமோ பண்ணிக்கிட்டோம். அதற்கு முன்னாடி பகு அசனம் இருக்கக்கூடாது. அதிகமாக சாப்பிட்றக்கூடாது. அடுத்தது நான்காவது சிரமக. சிரமகனா அதிக உழைப்பு. அதிக உழைப்பும் இருக்கக்கூடாது. இப்போ சோம்பேறியாக இருக்கலாமான்னு அர்த்தம் கிடையாது. அதிக உழைப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். உழைப்பு தேவை, அதிக உழைப்பு இருக்கக்கூடாது. ஆஃபீஸில் ரொம்ப உழைச்சிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுக்க தோணுமே தவிர தியானம் பண்ணுறதுக்கு எப்படி தோன்றும்? இப்போ இந்த 4 சொல்லப்படுகிறது. இதற்கு மேலே வேறு ஏதாவது நம்ம அனுபவத்தில் இருந்தாலும் எழுதி வச்சுக்கலாம். அது இல்லாமல் பார்த்துக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்குமே. பொதுவாக இந்த 4 சொல்லுவார்கள். இந்த 4 தான் அதிக உறக்கத்துக்கு காரணமா? இப்படியெல்லாம் இல்லாமல், அல்லது இதெல்லாம் அவரவர்களுடைய காமன் சென்ஸ், தூக்கம் வராமல் என்ன பண்ண முடியுமோ அதை செய்து சம்போதயேத். பிறகு விக்ஷிப்தம் சமயேத் புனக. மீண்டும் என்ன சொல்கிறார்? உறக்கத்திலிருந்து எழுந்த உடனே மீண்டும் விக்ஷேபமானால் மீண்டும் அமைதிப்படுத்த வேண்டும். ஏற்கனவே சொன்னதையே 2வது பகுதியில் சொல்கிறார். விக்ஷிப்தம், உறக்கத்திலிருந்து மீண்டும் விக்ஷேபத்துக்கு வந்தால் விக்ஷிப்தம் மனக, புனக விக்ஷிப்தம் மீண்டும் விக்ஷேபத்தை அடைந்தால் சமயேத் அமைதிப்படுத்த வேண்டும். சமயேத்னா அமைதிப்படுத்த வேண்டும். இனி 2வது வரியில் கஷாயத்தை அறிமுகப்படுத்தி அதற்கான சாதனையை கூறுவார். அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.